வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நான் ராதா சிவலிங்கம் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஐயன் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் நேற்று பதிவில் நான் சுற்றியிருந்தேன். ஐயன் அருள்மிகு திருப்பதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வேல்மாறல் பூஜைக்காக நிறைய அற்புதம் நடத்தியிருந்தாருன்னு சொல்லி அதை சொல்லவே மெய் சிலிப்பாக இருந்தது. நானே அழுதுட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போது நான் உங்களுக்கு வாய்ஸ் பதிவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்க. ஐயன் நிகழ்த்திய நிகழ்வு அது உண்மையானது. என்னாலேயே எப்படின்னா நான் ரொம்ப அழுதுட்டேன். நம்ம செய்கிறோன்னு சொன்ன பூஜைக்காக இவர் இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணுறதுக்கு அவருக்கு கோடான நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சி மனசார அவருக்கு நன்றி சொன்னேன். நான் அந்த அளவுக்கு செஞ்சார். அந்த பதிவு நீங்களே கேளுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. எங்கள் வீட்டுக்கு ராதா வந்துச்சு. பூஜைக்கு வான்னு கூப்பிடுச்சு. நானும் பூஜைக்கு வரேன்னு சொன்னேன். அக்கா, எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகாது இருக்குதுக்கா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப பேஜார்பட்டேன். அவங்களும் நான் இருக்கிறேன், இந்த வாட்டி உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. நம்பிக்கை சொல்லிச்சு, நான் இருக்கிறேன் வா அப்படின்ட்டு. அது சொல்லிட்டு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ராதா. வசூலாகல. இல்லை, நான் இதான் பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு எனக்கு ரொம்ப பேஜார் போச்சு. ராதா அக்கா எல்லாம் விடுக்கா, பார்த்துக்கலாம், முருகர் இருக்கிறார் இல்லைக்கா, பார்த்துக்கலாம் விடுக்கான்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு நான் படுத்தேன். படுத்துட்டு எனக்கு அந்த முருகர் அற்புதமான காட்சி. ஏதோ ஒரு இதுவில் சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்க, அவங்கள பூஜைக்கு கூட்டினு வாங்கோ, பூஜைக்கு கூட்டினு வா அப்படின்னு என்னை ஏதோ சொல்கிற மாதிரி எனக்கு அற்புதம் காமிச்சாரு. இன்னும் ஏதோ 3 பேருன்னு எனக்கு திருப்பி 3 பேருன்னு சொன்னாரேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ராதா கஷ்டத்தில் இருக்குது, நீ போய் வசூல் பண்ணி கொடு, உன்னால் முடியும், உன்னால் முடிஞ்சவங்களுக்கு வசூல் பண்ணி கொடு எனக்கு உணர்த்துறாரு. எனக்கு உடனே எழுந்துக்கிட்டும் உடனே என்னன்னு பார்த்தா அதுலேருந்து படுக்கிற தூக்கமே வரல. எதுக்கு அந்த மாதிரி எனக்கு 3 பேருக்கு குழந்தைகள்னு சொன்னாரு, பூஜைக்கு கூட்டினுவான்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியாத நான் என்ன பண்ணேன், உடனே என்னால் முடிஞ்சது உடனே ராதாக்காவை போய் பார்த்து என்னால் முடிஞ்சது ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். அக்கா, நாங்களும் ஏழ்மையான குடும்பம் தான், எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். பூஜைக்கு அவங்க 3 பேரையுமே நான் கூட்டின்னு போனேன். அந்த அற்புதமான பூஜைக்கு கலந்துக்கினாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணும். அந்த பூஜைக்கு எங்களால் இருக்கவே முடியல, எதனாலும் எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி நீங்களும் வாங்க, எல்லாரும் கலந்துங்க. சிறப்பாக பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்க. மிக்க நன்றி. இந்த பதிவு எல்லாரும் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உண்மையான விஷயம். மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதை கேட்குறப்ப. இது மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயத்த பண்ணுறாரு அவர். நான் காசு யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை, பூஜைக்காக வேணும் அப்படின்னு. ஆனால் இவர் போயிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி அக்கா என்னை தூங்கவே விடலை அவருன்னு சொல்கிறாங்க, ராதா என்னை தூங்கவே விடலைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்கிறதுனால எனக்கே மெய் சிலிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நீங்களே. குழந்தை இல்லை, உங்கள் வீட்டில் 3 பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, 3 பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் முடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 பேரையும் பூஜைக்கு இப்போ பழம் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி 2 பேருக்கு நம்ம பூஜைக்கு கன்சீவாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அவரோட அருள்னால நடக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் பதிவாக கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக அவர் பதிவு பற்றி பேசுறதுக்காக, அவரை பற்றி பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவே அவர் உருவாக்கி கொடுத்துக்கிறாரு. மற்ற எதுவும் இல்லை. அந்த அருள் எல்லாரும் கேட்கணும். எத்தனையோ பேர் குழந்தை பாகியம் இல்லாமல் குடும்ப கஷ்டத்தினால, எத்தனையோ சூழ்நிலையினால எப்படியோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த பூஜைக்கு அவரோட அருள் பெற்று அவங்களும் உலகத்தில் நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் மட்டும்தான் இது இந்த பதிவுக்கு காரணம். கண்டிப்பாக எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. அவங்களுக்கே அப்படின்னு தெரியாது. பக்தர்கள்னால் நம்ம குழுவில் இருக்கிறவங்களும் கிடையாது, யாருன்னே தெரியாதவங்களாம் அந்த பூஜைக்கு வர்றாங்க, யாருக்கும் தெரியாது, ஆனால் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்குறாரு. அதனால் ஒருத்தர் ஆள் சேர்த்து விடுறாரு. அவர் பலத்தை கொடுக்குறாரு, எனக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கை கொடுக்குறாரு. கூட இருந்து எல்லா பூஜையும் செய்யணும் அப்படின்றாரு. இன்றைக்கி காலையிலையும் எனக்கு அப்படி தான் எனக்கு அப்படி தான் சொல்கிறாரு. நீ நல்லா பூஜை எடுத்து செய்யன்றாரு. அதுக்கு விபூதி அபிஷேகத்துக்கு
விபூதி ஒருத்தரை கேட்க சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப மெய் சிறப்பான விஷயம். எனக்கு நிறைய பண்ணிக்கிறாருங்க. என் வாழ்க்கையே அவர் தான், முருகர் தான் எனக்கு. யாரையும் எப்படியேப்பட்ட ஒரு மனுஷங்களும் வந்து நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் அந்த காலகட்டம் வந்தால் அந்த நன்றி உணர்ச்சி வந்து மறந்துடுறாங்க. ஆனால் நம்ம கும்பிட்ற அந்த தெய்வம், அது இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஒரு தெய்வம் பிடிக்கும். தெய்வத்தோட வடிவில் வந்து நமக்கு வந்து உதவுறது யாருன்னா கடவுள் மட்டும்தான். அந்த நன்றிக்கு என்னையும் கடமைப்பட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து நான் போடணும்னு தான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த பூஜையும் நான் கண்டிப்பாக ஒரு பூஜையை எடுத்து செய்வேன். இப்போ இன்றைக்கி ஒரு வாரம் ஆயிருக்குமா, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, ஏன் பூஜை செய்யாமல் இருக்கிற, இன்னும் ஆரம்பிக்கிற அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்கவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து உணர்றோம் பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு வந்து உணர்த்துறாரு மனசுக்குள்ளே. கண்டிப்பாக வந்து அது நடக்குது, ஒரு விஷயமும் நடக்குது. அது மாதிரி பூஜை எடுத்து செய்யன்னு அவர் கொடுக்குற ஆர்வத்தினால தான் என்னால் எடுத்து செய்ய முடியுது. 48 நாள் வந்து வீட்டில் அவர் என்கிட்ட வந்து அந்த கதையை கண்டிப்பாக நான் ஒரு பதிவாக ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நாள் ஒரு பூஜை ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாள் அவருக்கு பூஜை பண்ணி, 2 வேளையுமே அவருக்கு பூஜை பண்ணி, ஒரு வேளை அபிஷேகம் பண்ணி, அவருக்காக அந்த 48 நாளும் எங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நாளாக தான் போச்சு. 48 நாளும் அவருக்கு பூஜை செஞ்சு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருந்தது. எங்களுக்கு குடும்பமே வந்து ஒரு சந்தோஷத்தோடு இருந்தோம் நாங்கள். கண்டிப்பாக அவர் அருள் வந்து கண்டிப்பாக உண்டுங்க. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம்னு சொல்கிற மாதிரி அவருக்கு செய்ய நம்ம குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் யாருமே கஷ்டத்தை வச்சுக்காதீங்க. அவரை நம்பி, ஐயனை நம்பி தினமே அவரை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி, ஏதாவது ஒரு வழியில் கண்டு காமிப்பார். அது மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்தது. அடுத்த ஒரு பதிவாகவும் நான் இன்னொரு விஷயத்த வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கேளுங்க, அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் நிகழ்த்திய நிகழ்வெல்லாம் வந்து நானாக சொல்கிறத விட அனுபவித்து சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும்ன்றதால தான் அவங்க பதிவு எடுத்து, அவங்க வாய்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நாளை பதிவில் பார்க்கலாம். முருகா சரணம்.